குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன்ஸ் அப்பான் எ டைம் 11th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ள ஃபஸ்ட்டு போயம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் வாஸ் ரிட்டன் பை கேப்ரியல் ஒக்காரா. இவரோட பாண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, பாண்ட் 1921 கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறமா இந்த பப்ளிஷ் பண்ணது இந்த புக்கை வந்து ஃபஸ்ட் எடிஷன் பார்த்திங்கன்னா 2018 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் எடிஷன். அதனால அப்போ வந்து அவர் வந்து என்ன உயிரோடு இருந்தார். ஸோ அதனால் அவர் டெத் இயர் கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறமா March 25, 2019 அவர் இறந்துட்டார். ஸோ அதனால் இந்த இதில் பப்ளிஷில் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ ஹி வாஸ் born on 1921. He is a Nigerian poet and novelist. His verse has been translated into several languages. இவரோட ஒர்க்ஸை நிறைய லாங்குவேஜஸ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த போயம், ஹிஸ் போயம் த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு won the best award for literature at the Nigerian Festival of Arts in 1953. 1953 நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் லிட்ரேச்சருக்கான அவார்டு வாங்கியிருக்கு. சரிங்களா? சம் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் வேர் பப்ளிஷ்ட் இன் த இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியடிக்கல் பிளாக் ஆர்ஃபியஸ் பை 1960. ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் ஆன் அக்கம்பனிஸ் ரைட்டர். இவரோட நிறைய போயம்ஸ் பார்த்திங்கன்னா எதில் பப்ளிஷ் ஆயிருக்குன்னா பீரியாடிக்கல் பிளாக் ஆர்ஃபியஸ் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ 1916 அப்புறமா நிறையா இவர் பார்த்திங்க அப்படின்னா தன்னை ஒரு ரைட்டராக நிலைநிறுத்திட்டார் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். He was honored with the Commonwealth Poetry Award. இவரோட ஹானர் பண்ணுறதுக்கு, இவரை மரியாதை பண்ணுறதுக்காக காமன்வெல்த் பொயட்ரி அவார்டு அப்படிங்கிறதையும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒக்காராஸ் டிப்பிக்கல் போயம் டிரான்சிஸ்ட் ஃப்ரம் எவ்ரிடே ரியாலிட்டி டு மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் அண்ட் மூவ்ஸ் பேக் டு ரியாலிட்டி. தட் மீன்ஸ், அதாவது ஒரு டே டு டே ஈவெண்ட்ஸ் இருக்கும், நடக்கும் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருமே, அது ஒரு மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட்டு கொண்டு போயிட்டு திரும்ப அந்த ரியாலிட்டிக்கு கொண்டு வரது தான். அந்த சர்க்கிளை வந்து கரெக்டாக அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். மேக்கிங் ஏ கம்ப்ளீட் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த போயமும் அந்த டைப் தான். ஒக்காரா இன்ஃப்யூஸ்டு ஆஃப்ரிக்கன் தாட்டு, ஃபோக்லோர் அண்ட் இமேஜரி இன்ட்டு போத் ஹிஸ் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ். இவரோட ஆஃப்ரிக்கன் தாட்ஸ், இவர் எதை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஆஃப்ரிக்கன்ஸோட தாட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட பழக்க வழக்கங்கள், நாட்டுப்புறங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை இப்போ கொடுத்துருப்பாரு. அண்ட் இமேஜரி இன்ட்டு த போத் ஹிஸ் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ், ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் பார்த்திங்க அப்படின்னா த வாய்ஸ் அப்படிங்கிறது தான். வாய்ஸ்க்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்விஸ்டிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் லிங்க்விஸ்டிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்கிறாங்க. லிங்க்விஸ்டிக்ஸ்னால் என்ன? மொழியியல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த வாய்ஸ் அப்படிங்கிற நாவல். ஹிஸ் லேட்டர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் எ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். த ஃபிஷர்மேன்ஸ் இன்வெகேஷன் அப்படிங்கிறது 1978 பப்ளிஷ் ஆயிருக்கு. த 2 books ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிறது லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃபாக்ங்கிறது 1981 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன் அட்வென்ச்சரஸ் டு ஜூஜு ஐலாண்டுங்கிறது 1992. ஓகேவா? இதுதான் கேப்ரியல் ஒக்காராவோட பயோகிராஃபி. ஸோ நெக்ஸ்ட்டு போயம் லைன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த போயத்தோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போயம் யார் பேசிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் அண்டு ஹிஸ் சன், 2 பேரும் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அந்த சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் லிசனராக தான் இருப்பார். அதனால் இந்த ஃபாதர் வந்து சன்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தான் இந்த போயம் கொடுத்துருப்பாங்க. இதோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேரிசன் பிட்வீன் த பாஸ்ட் அண்டு ப்ரெசன்ட் பீப்புள். பாஸ்ட் பீப்புள் ஆர் மாடர்ன் பீப்புள்னு ரெஃபர் பண்ணலாம். ஸோ பாஸ்ட் பீப்புள் அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ ப்ரெசன்ட் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் இதில் நமக்கு ரியாலிட்டி இப்போ உள்ள ப்ரெசன்ட் டே எப்படி இருக்குங்கிறத ரொம்ப நேச்சுரலாக அழகாக கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. ஸோ ஒன்ஸ் upon a timeங்கிறது முன்னொரு காலம் இருந்தது மகனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி இருப்பாங்க பீப்புள்? தே ரெஃபர் டு பாஸ்ட் பீப்புள். தே யூஸ் டு லாஃப் வித் தியர் ஹார்ட்ஸ். அப்போ எப்படி அவங்களோட ஸ்மைலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம்ல. நமக்கே சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும் இல்லையா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மைலிங் வந்து ஒரு மனப்பூர்வமான ஸ்மைலிங் இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறார். தே லாஃப் வித் தியர் ஹார்ட்ஸ் அண்ட் லாஃப் வித் தியர் ஐஸ். அவங்களோட கண்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குறதுக்கான ஹாப்பினஸ் தெரியும் இல்லையா? அதை தான் கொடுத்துருக்காரு. அப்போது முன்னொரு காலத்தில் பீப்புள் அப்படி இருந்தாங்க. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தியர் டீத். பட் நவ் அப்படிங்கிறது என்னது? பட் நவ் ப்ரெசண்ட். தே ஒன்லி ரெஃபர் மீன்ஸ் மாடர்ன் பீப்புள். தே ஒன்லி லாஃப் வித் தியர் டீத். இப்போலாம் என்ன ஒரு தாட் இருக்குது, ஜஸ்ட்டு பார்க்குறோமா, ஸ்மைல் பண்ணணும், ஸ்மைல் பண்ணலைன்னா தப்பாக நினைப்பாங்க இல்லையா? ஜஸ்ட் ஒரு டீ தெரிஞ்சால் போதும், அதுதான் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் லாஃப் வித் யர் டீத் வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ.
இந்த ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் கொஸ்டின் 12th ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா வித்தவுட் எனி வார்ம்த் ஆஃப் ஃபீலிங். ஸோ அதோட எந்த கண்கள் எப்படி இருக்கும், அந்த ஐஸில் எந்த விதமான ஃபீலிங்ஸோ வார்ம்த்தோ இருக்காது. ஸோ அதனால தான் வித்தவுட் எனி வார்ம்த் ஆஃப் ஃபீலிங் சொல்கிறாங்க. அவங்க கண்கள் ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோனா இது டேரக்ட் மீனிங் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்காது, நம்மளோட நிழலில் வந்து சர்ச் பண்ணுறாங்களா, நோ, அப்படி கிடையாது. இது என்ன கொடுக்குறாங்க, அவங்க பேசும்போது பண்ணும்போது பழகும்போது நம்மள்ட்ட எப்படி நம்மளை பார்க்குறாங்க, நம்மளோட இவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருப்பாங்க, ஸோ நமக்கு யூஸ் ஆகுமா, ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுக்குறாரு. ஸோ மாடர்ன் பீப்புளுக்கும் பாஸ்ட் பீப்புளும் எப்படி பண்ணுறாங்க, அப்போது பாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பழகுறது எப்படி இருக்கும், மனப்பூர்வமாக இருந்தது, உண்மையாக இருந்தாங்க. பட் இப்போது ப்ரெசன்ட் பீப்புள் அந்த மாதிரி இல்லை, நம்மளை வச்சு ஏதாவது அவங்களுக்கு வந்து யூசஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சர்ச்சஸையும் அவர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா, தேர் வாஸ் எ டைம் இண்டீட் தே யூஸ் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தியர் ஹார்ட்ஸ் பட் தஸ் கான்சன். என்ன பாருங்கள், தேர் வாஸ் எ டைம் இண்டீட், ஒரு காலம் இருந்துச்சு. எப்போது தே யூஸ் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தியர் ஹார்ட்ஸ். ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது எதுக்காக கொடுக்குறாங்க, அந்த ஷேக் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நம்மளோட பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த ஷேக் ஹேண்ட் கொடுத்தாங்க. பட் இப்போ என்ன ஆகிடுச்சது, பட் தட்ஸ் கான் சன், அதெல்லாம் இப்போ இல்லை சன் அப்படின்னு சொல்லி, எப்போல்லாம் இல்லை மகனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு கொடுக்குறாங்க. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ். இப்போ எப்படி ஷேக் ஹேண்ட் பண்ணுறாங்க, இப்போ ஃபார்மாலிட்டி ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ யார் வந்தால் என்ன சொல்லணும், பார்த்தா ஹாய் சொல்லணும், ஷேக் ஹேண்ட் பண்ணணும், அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஃபார்மாலிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மீனிங்கில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பட் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட் while the left hand search my empty packets. தட் இந்த டேரெக்டாக சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே சொன்னேன். டேரக்ட் மீனிங் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும், அவங்களோட எம்டி பாக்கெட்டை சர்ச் பண்ணுறாங்களா லெஃப்ட் ஹேண்டை. ஸோ நோ, அப்படி கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா, ரைட் ஹேண்டில் நம்ம கொடுக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்க இல்லைங்களா, ஸோ நம்மளால் என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அவங்க மாதிரி இருக்கும், இவங்க ஒர்த்தானவங்களா, இவங்க பாக்கெட்டில் எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சர்ச் பண்ணுவாங்களா, திங்கிங் போகும் இல்லையா. ஸோ அந்த திங்கிங்கை தான் இந்த இடத்துல அவர் கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ அப்போ பாஸ்ட் பீப்புள் எப்படி இருந்தாங்க, அவங்க ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது மனப்பூர்வமாக இருந்தது. பட் இப்போ என்ன இல்லை, வித்தவுட் ஹார்ட்டோடு அவங்க ஷேக் ஹேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸை பாருங்கள், ஃபீல் அட் ஹோம் கம் அகைன் தே சே அண்ட் வென் ஐ கம் அகைன் அண்ட் ஃபீல் அட் ஹோம் ஒன்ஸ் ட்வைஸ் தேர் வில் பி நோ த்ரைஸ் ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர் ஷட் ஆன் மீ. இப்போ யார் வீட்டுக்காவது போகிறீங்க, என்ன சொல்லுவாங்க, வாங்க வாங்க உங்கள் வீடு மாதிரியே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அடிக்கடி வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அண்ட் வென் ஐ கம் அகைன், மறுபடியும் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் ஓகே ட்வைஸ் ஓகே பட் தேர் இஸ் நோ த்ரைஸ், மூணாவது தடவைக்கு என்ன இல்லை, தேர்ட் டைமுக்கு சான்ஸே இல்லை. அப்படியே நான் போனாலும் என்ன ஆகும், என் கண்ணு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, அந்த டோரை அரைஞ்சி சாத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேர்ட் டைம் போகுமா. ஸோ அதுதான் இப்போ உள்ள ப்ரெசன்ட் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 3 ஸ்டான்ஸாவோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா டைமிங் ரொம்ப இருந்தாலும் போர் அடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாவை நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.